யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையில நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றது போல ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றதுக்கு இணங்க இந்த மாதம் முழுக்க அல்லாஹுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்க, நம்ம ரப்பை பத்தி தெரிஞ்சுக்க, அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்கும், அல்லாஹ் எப்படிப்பட்டவங்களெல்லாம் நேசிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதம் முழுக்க நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு வந்துட்டே இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில இந்த இறுதி பகுதியில ரமலான் முழுக்க நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டோம். இந்த இறுதி பகுதியில கடைசி 10 உடைய இரவுகள்ல நம்ம என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரவுலத்துல் ஜன்னா. ஜன்னானா ஸ்வர்க்கம், ரவுலா அப்படின்னா தோட்டம், பூங்கா. சொர்க்கத்துடைய பூங்காக்களை பத்திய ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த நிறைவு பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த அமர்வுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்களை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய அமர்வுகள்ல இது மாதிரி கூடக்கூடிய நிறைய நிகழ்வுகள்ல நம்ம கேட்ட விஷயங்கள் தான். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படிங்கிற விஷயம். அல்லாஹ் ஒரு அடியானை நேசிச்சா என்ன செய்வான்? ஏதாவது ஐடியா இருக்கா? சாட்ல தெரிஞ்ச நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறதால அந்த அடியாருக்கு என்னென்ன கிடைக்கும்? நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறதால அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நிறைய சொல்லலாம். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய உபதேசங்களை அந்த அடியாரிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். அப்போ யோசிச்சு பாருங்க, மாதம் முழுக்க நம்மளுக்கு அல்லாஹுடைய உபதேசங்கள் வந்து கேட்டுட்டே இருக்கோம், நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா இது எதுக்கான அடையாளம்? அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இப்போ வெறும் உபதேசத்தோட மட்டும் அல்லாஹ் விட்டுற மாட்டான், அந்த உபதேசத்தை கேட்டு செயல்படக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் மாத்துவான். இப்போ நிறைய உபதேசங்கள் கேட்டோம். நான் இந்த கடைசி 10 கிளாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணும் போது நானும் வரிசையா எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணனால நான் யோசிச்சு பாக்குறேன், எவ்வளோ செய்திகள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ நினைவூட்டல்கள், நம்ம தெரிஞ்ச விஷயங்களே ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் நம்மளுக்கு அது எவ்வளோ அழகா திரும்ப நினைவுபடுத்தப்பட்ட விஷயங்கள். இதை தாண்டி நம்ம என்ன புதுசா நம்ம என்ன நினைவூட்டல் கொடுத்துட போறோம்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இவ்வளோ நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணம். நிறைய விஷயம் கேட்டோம், ஆனா அதுல எவ்வளவு செயல்படுத்துறோம்? எவ்வளவு விஷயங்களை நம்ம செயல்படுத்துறதுக்கு அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணிருக்கோம்? அல்லாஹ் இந்த மாதிரி அமர்வுகள்ல நம்ம ஒன்று கூட்டுறானா நம்மள நேசிக்கிறான். அதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அல்லாஹ் இன்னும் நம்மள நேசிக்கணும்னா இப்படி உட்கார்றது மட்டும் பத்தாது, இதுல உள்ள விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றையாவது செயல்படுத்தணும், அல்லது செயல்படுத்தக்கூடிய முயற்சியிலையாவது இருக்கணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நினைவூட்டணும்னு நினைச்ச விஷயம் இதுதான். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். நிறைய நம்ம கேட்டோம், அந்த கேட்டதை நம்ம கொஞ்சமாவது நம்ம நடைமுறைப்படுத்தினாதான் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்ம பெருமைப்பட்டுக்க முடியும். எவ்வளவு நம்ம வாழ்க்கையில கஷ்டம் துன்பங்கள் இருந்தாலும் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா இதை நம்ம எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவதா என்ன விஷயம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நம்ம இப்ப இருக்கிறது எந்த நாட்கள்ல இருக்கோம்? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாளும் எந்த மாதமும் சிறப்பானது இல்லை. அல்லாஹுடைய பார்வையில எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அதுலயும் அல்லாஹ் குறிப்பா ஒரு மாதத்தை சிறப்பித்து சொல்லியிருக்கானா, அது ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய இரவுகள்லயே இந்த கடைசி 10 இரவுகளை அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கி சொல்லியிருக்கான். எதனால இந்த இரவுகளுக்கு இவ்வளோ சிறப்பு? ஏன்னா இந்த இரவுலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரொம்ப கண்ணியமிக்க ஒரு இரவு இந்த 10க்குள்ளதான் இருக்கு. லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற அந்த இரவு இந்த 10க்குள்ளதான் இருக்கு, அதை நீங்க தேடி அடைஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றனாலதான் இந்த கடைசி 10 இரவு ரமலானுடைய மித்த இரவுகளை விட ரொம்ப சிறப்பானதா இருக்கு. சரி, இந்த கடைசி 10 இரவுகள் பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் நினைவூட்டிக்கிறேன். அல்லாஹ் இந்த இரவை சிறப்பிச்சு கூறுறதுக்குரிய காரணம், இத பத்தி தனியா ஒரு அத்தியாயத்திலேயே அல்லாஹ் பேசுறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லி ஒரு சூறாவையே அல்லாஹ் இதுக்காக இறக்கியிருக்கான். இப்போ அதுல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இந்த இரவை நம்ம கண்ணியப்படுத்தினதுக்கு காரணம் அதுலதான் இந்த உலகத்துக்கான நேர்வழிகாட்டலான நம்ம குரானை நம்ம இறக்கணும். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை கேட்டுட்டு திரும்ப அதுக்கு மேல நம்ம கவனம் வரணுங்கிறதால அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியை நம்ம கிட்ட கேட்கிறான். அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கான விளக்கத்தை அல்லாஹ் சொல்றான். ஓமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இப்ப 1000 மாதங்கள்னா கிட்டத்தட்ட 83 வருடங்களை விட சிறந்தது. அப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒரு மனிதர் ஒரு அமல் செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தொழுகிறாரு, இல்ல குர்ஆன் ஓதுறாரு, இல்ல
ஏதோ ஒரு நன்மை செய்யறாரு, யாருக்கோ உதவி செய்யறாரு அப்படின்னா அது எதை விட சிறந்ததா? அவருடைய 83 ஆண்டு காலம் அவர் நின்று வணங்குனதை விட சிறந்தது. 83 ஆண்டு காலம் அவர் குரானோடு தொடர்பு இருந்ததை விட சிறந்தது. 83 ஆண்டு காலம் அவரு ஒரு உதவி செய்ததை விட சிறந்தது. அப்போ அல்லாஹ் இந்த ஒரு இரவை இவ்வளோ மிகைப்படுத்தி சொல்றான். ஒரு மனிதனுடைய ஆயுட்காலமே 50 to 60 தான். இந்த 50 to 60 வருஷத்துக்குள்ள அவர் எவ்வளோ ஆக்டிவா இபாதத் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஒரு இரவு நம்ம விழித்திருந்து அமல் செய்வதால அது 83 வருடங்களை விட நமக்கு சிறப்பானதா ஆகுதுன்னு அல்லாஹ் சொல்றான். தனஸ்ஸலுல் மலாஇகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இந்த இரவுல இன்னும் ஒண்ணு நடக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன அப்படின்னா, இந்த இரவில் வானவர்கள் பூமிக்கு வர்றாங்க. வானவர்கள் யாரு? அல்லாஹுடைய படைப்பிலேயே ரொம்ப பிரம்மாண்டமான படைப்பு. இவ்வளவுதான் அவங்க எண்ணிக்கையில இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாத அளவு படைப்பு. இத்தனை வானவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. எண்ணற்ற வானவர்கள் இருக்காங்க. அப்போ அல்லாஹுடைய இந்த சிறந்த படைப்பான இந்த எண்ணிக்கையில அடக்க முடியாத இந்த வானவர்கள் எல்லாருமே எங்க வராங்க அப்படின்னா லைலத்துல் கத்ர் இரவப்ப இந்த பூமிக்கு வர்றாங்க. அதோட சேர்த்து அல்லாஹ் சொல்றான் ரூஹும் வர்றாரு. ரூஹ் அப்படின்னா யாருடைய பேருனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இன்னொரு பெயர் தான் ரூஹ். இப்போ மலக்குமார்களும் வராங்க. இந்த மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இந்த இரவப்ப பூமிக்கு வர்றாங்க. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதுக்காக வராங்க? இந்த மலக்குமார்கள் எதுக்காக வராங்க? அல்லாஹுடைய அடியார்களை சந்திச்சு அல்லாஹுடைய அன்பையும் ரஹமத்தையும் கொடுக்கறதுக்கு வராங்க. இந்த இரவுல விழிச்சிருந்து யார் அல்லாஹுவை நெருங்க முயற்சிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு அடியாருக்கிட்டையும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வர்றாங்க. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரை சந்திச்சிருந்தாங்கன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அல்லாஹுடைய தூதர்கள் எல்லாத்தையும் சந்திச்சது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். மூசா நபியை சந்திச்சிருக்காங்க, ஈசா நபியை சந்திச்சிருக்காங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திச்சிருக்காங்க. ரசூல்லா கூடைய விண்ணுலக பயணத்துல ரசூல்லா கூட இருந்து இதுதான் அப்படின்னு ரசூல்லாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மலக்குடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல்லாவுடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பூமிக்கு வர்றதுக்கான வேலையே இல்லை. ஏன்னா அவங்க எந்த தூது செய்தியும் அதுக்கப்புறம் எந்த தூதரும் இல்லை, கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. ஆனாலும் அவங்க வருடம் இந்த லைலத்துல் கத்ர் இரவப்ப பூமிக்கு வர்றாங்க. தூதர்களை எல்லாம் சந்திச்ச அந்த வானவர்களுடைய தலைவர் உங்களையும் என்னையும் சந்திச்சு அல்லாஹுடைய அமைதியை கொண்டு வந்து கொடுப்பதற்காக பூமிக்கு வராங்க. இப்ப எப்படி ஒரு சிறப்பான இரவு. அல்லாஹ் சூரா துகானுடைய 44வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், இந்த இரவுல வேற இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த இரவில் தான் ஒரு ஆண்டிற்கான முடிவுகள் தீர்மானிக்கப்படுது. அதாவது கதர் தீர்மானிக்கப்படுது. இந்த ஆண்டு இந்த அடியார் என்ன சம்பாதிப்பாரு, என்ன அவருக்கு இழப்பு இருக்கும், அவர் வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு துன்பம் இருக்கும், அவர் என்ன உணவு சாப்பிட போறாரு, என்ன ஆடை உடுத்த போறாரு, அவர் பொருளாதாரத்துல எவ்வளவு லாபம் அடைய போறாரு அப்படின்னு எவ்வளவு அமல் செய்ய போறாருன்ற ஒவ்வொரு விஷயமும் இந்த இரவுலதான் தீர்மானிக்கப்படுதுன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இப்படி விதியை தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு இரவுல நம்ம வாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு அமல் செய்யாம அல்லாஹ்வை நெருங்காம இருந்தோம் அப்படின்னா அந்த இரவுடைய கண்ணியத்தை நம்ம அடைய முடியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. விதி ஒன்ஸ் தீர்மானிக்கப்பட்டுட்டா அதுல மாற்றமே இல்லை. ஆனா அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்னது? துவா மட்டும்தான். அல்லாஹுவை நோக்கி நம்ம அழைக்கிற அழைப்பு மட்டும்தான். அப்போ அந்த இரவுகள்ல நம்ம அல்லாஹுவை நோக்கி அழைக்கக்கூடியவங்களா, அல்லாஹ் கிட்ட இன்னும் நெருங்கக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கதிர் நிர்ணயிக்கப்படும் பொழுது அல்லாஹ் நமக்கான சிறப்பான கதிரை நிர்ணயிப்பான். அப்படிங்கறதாலதான் இந்த இரவுகள்ல விழிச்சிருந்து இபாதத் செய்யுங்க அப்படிங்கறது நமக்கு அறிவுறுத்தப்படுது. இந்த இரவு விடியும் வரைக்கும் அல்லாஹுடைய அமைதி இந்த பூமியில நிலவி இருக்குன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு நினைச்சேன். கடைசி 10 என்ன பெருசா இருக்கு, என்ன அதுல நம்ம அமல் செய்யணும், எதுக்காக நம்ம லைலத்துல் கத்ர் இரவை தேடணும் அப்படின்னா இந்த விஷயங்களுக்காக தான். அல்லாஹுடைய அன்பு வரணும், அல்லாஹுடைய அமைதி இந்த பூமி முழுக்க பரவப்படும் போது அது எனக்கும் கிடைக்கணும், அல்லாஹ் எனக்காக எழுத போட அடுத்த ஆண்டுடைய என்னுடைய விதி ஒரு நல்ல முறையில இருக்கணும், அழகான விதியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இறைவன் கிட்ட கேட்கறதுக்காக தான் இந்த இரவுகள்ல விழிச்சிருந்து நம்மளை இபாதத் பண்ண சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு இரவுகளை தேடிதான் நம்ம இந்த கடைசி 10 பயணிச்சுட்டே இருக்கோம். இப்ப இந்த கடைசி 10 இந்த இரவு நேரத்துல அல்லாஹுடைய செய்திகளை கேட்பதற்காக நம்மளுக்கு உள்ள தலைப்பு என்ன அப்படின்னா ரவுலத்துல் ஜன்னா, சுவனத்துடைய தோட்டங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த தலைப்புல
போன ஆண்டும் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். போன வருஷம் வந்தவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுவனம் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சொர்க்கத்துடைய வர்ணனை பத்தி பார்த்தோம். சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கத்துடைய கதவுகள் எப்படி இருக்கும், அங்க என்ன உணவு கொடுக்கப்படும், அதுல என்ன குடிபானம் கொடுக்கப்படும், அதுல எப்படிலாம் வீடுகள் இருக்கும், அங்க யாரெல்லாம் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே போன வருடம் நம்ம இதே மாதிரி ஒரு நிகழ்வுல சுவனம் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா தான் இப்போ ரவுலத்துல் ஜன்னா அப்படிங்கிற தலைப்புல ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக போன வருடம் வந்த யாரும் நினைச்சிட வேணாம், ஐயோ அதையே திருப்பி சொல்லுவாங்களோ அப்படின்னு. அதனுடைய ஒரு தொடர்ச்சி, அது சம்பந்தப்பட்ட வேறு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வுல பார்ப்போம். சரி, ஸ்வர்க்கம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட விஷயத்துக்கு டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வருது? நான் எல்லாரையும் மியூட் பண்ணிருக்கேன். நீங்க சாட்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கிளாஸ் இன்னும் தெரிஞ்சுக்கிற விஷயங்க கொஞ்சம் லைவ்லியா எடுத்துட்டு போலாம். நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கலாம். ஸ்வர்க்கம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட நினைவுக்கு வர்றது என்ன? நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கறது ஞாபகம் வருது. நாம போவோம் அப்படிங்கிறது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன நினைவுக்கு வருது சுவனம் அப்படின்னு சொன்ன உடனே? நீரோடை ஓடும். உம் அப்போ ஒவ்வொருத்தருக்கு சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை கேட்கும் போது நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். சரி, இப்ப சொர்க்கம் யாருக்கானது? அல்லாஹ்வை பார்க்கணும். மாஷா அல்லாஹ், சந்தோஷம். இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொர்க்கத்தை பத்தி சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது இல்ல? முடிவில்லா சந்தோஷம். மாஷா அல்லாஹ். அப்ப நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வருது. இப்ப சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே யாருக்கா இருக்கும், அது எப்படி இருக்கும், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அல்லாஹ் இதெல்லாம் பத்தி நம்மளுடைய திருமறை குரான்ல சொல்லியிருக்கானே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஞாபகம் வரலாம். நான் அல்லாஹ் இந்த சுவனத்தை எப்படி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறான்னு பாருங்களேன். தன்னுடைய திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இந்த சொர்க்கத்தை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துற ஒரு விதம். சூரா ஆல இம்ரானுடைய 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமதி ஃபமன் ஜுஹஸிஹ அனின் நாரி வ உதுஹில ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும், அதாவது சுவைத்தே தீரும். அன்றையும் இறுதி தீர்ப்பு நாளில் அவர்கள் செய்ததற்கான பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறான் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில உங்களுடைய பயணம் முடிந்ததற்கு பிறகு இன்னொரு பயணம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அந்த பயணத்துலதான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்றான். இப்போ மரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நடக்க போற ஒரு விஷயம். நம்ம மறுத்தாலும், நம்ம விரும்பினாலும், நம்ம வெறுத்தாலும், நம்ம பயப்பட்டாலும், இல்ல சந்தோஷப்பட்டாலும் மரணம் நம்ம எல்லாருக்குமே நிகழும். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மரணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன வந்து சந்திப்பீங்க தெரியுமா? அப்ப நான் என்ன செய்வேன்னா, இந்த பூமியில நீங்க வாழும்போது எப்படி வாழ்ந்தீங்கிறதுக்கான மதிப்பெண் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போ யாரெல்லாம் அந்த மதிப்பெண்ணை வச்சு நரகத்தில இருந்து பாதுகாக்கப்படுறீங்களோ, அதாவது நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்களோ, அவங்க எல்லாரும் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அல்லாஹ் இதுல நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? இந்த பூமியில யார் முஹ்மீன்களா வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜன்னா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் ஸ்வர்க்கம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் ஸ்வர்க்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லைல்ல. இந்த உலகம் வந்து எல்லாருக்குமானது. எப்படின்னா ஒரு ரொம்ப இதா சொல்லணும்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்துக்குமே இந்த உலகம். இறை நம்பிக்கையாளருக்கும் இதுல அல்லாஹ் கொடுக்குறான், இறை நிராகரிப்பாளர்களுக்கும் கொடுக்குறான், முனாஃபிக்குக்கும் கொடுக்குறான், பாவம் செஞ்சவங்களுக்கும் இந்த உலகம், நன்மை செய்யறவங்களுக்கு இந்த உலகம், வசதியானவங்க ஏழை எல்லாத்துக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்துடுறான். ஆனா தன்னுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்காக வச்சிருக்கான் அப்படின்னா, முஹ்மீன்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம். அல்லாஹுவை அஞ்சி யார் இந்த பூமியில வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம். இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்காக அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை எப்படிலாம் தயார்படுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். நம்மளுடைய ரப் எங்கேயாவது ஒரு எஜமானன் தன்னுடைய அடிமைக்காக இவ்வளவு சிரம் எடுத்து செய்யறத பார்த்திருப்போமா?
இந்த பூமியில அடிமைதான் எஜமானனுக்காக பாடுபடுவாங்க. ஐயோ என் எஜமானனுக்கு இது பிடிக்கும், இதை நம்ம சாப்பிட அவங்களுக்கு கொடுப்போம். என் எஜமானனுக்கு வீடு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும், என்னுடைய எஜமானனுக்கு அவருடைய ஆடையில அழுக்கு இல்லாம இருந்தாதான் பிடிக்கும், என் எஜமானனுக்கு இத்தனை வகையான உணவுகள் வச்சாதான் பிடிக்கும்னு பூமியில ஒரு அடிமைதான் தன்னுடைய எஜமானனை பார்த்து பார்த்து கவனிப்பார். ஆனா மறுமையில அல்லாஹ் சொல்றான், எஜமானனான நம்மளுடைய இறைவன் நமக்காக சொர்க்கத்தை என்ன செய்யறான் அப்படின்னா பார்த்து பார்த்து தயாரிச்சு வச்சிருக்கான். அதுல ஒரு நபிமொழி பாருங்க, கப்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா, அல்லாஹ் ஒவ்வொரு முறை சொர்க்கத்தை பார்க்கும் போதும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒவ்வொரு முறை சொர்க்கத்தை பார்க்கும் போதும் சொர்க்கத்துக்கிட்ட சொல்வானா, உன்னை நீனே அழகாக்கிக்கொள், உன்னுடைய மக்கள் உன்னை வந்து அடைவதற்காக உன்னை நீனே அழகாக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வானா. இப்ப எப்பெல்லாம் அல்லாஹ் சுவனத்தை பார்க்கிறானோ அப்ப எல்லாம் அல்லாவுக்கு யார் நினைவுக்கு வராங்கன்னா, தன்னுடைய இறை நேசர்கள் நினைவுக்கு வராங்க. எனக்கானவங்களுக்காக தானே நான் இதை தயாரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அத சொர்க்கத்தை பார்த்து சொல்வானா, நீ அழகாக்கிக்கோ, உன்னை நீனே இன்னும் கொஞ்சம் அழகாக்கிக்கோ, உனக்கான நபர்கள் உன்னிடம் வரும் வரை உன்னை நீ அழகுபடுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி. அப்போ சொர்க்கம் தன்னைத்தானே அழகுபடுத்திட்டே இருக்குமா. எது வரைக்கும் அந்த மனிதர்கள் சொர்க்கவாசிகள் அதுக்காக யார் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மனிதர்கள் அந்த சொர்க்கத்துக்குள்ள போகிற வரைக்கும் சொர்க்கம் தன்னைத்தானே அழகாக்கிக்கிட்டே இருக்குமா. சுபஹானல்லாஹ். நம்ம இந்த பூமியில அல்லாவுக்காக எந்த விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறோம்? சொர்க்கத்தை அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கான தகுதி கூட நம்மளுக்கு இருக்கான்னு இந்த நபிமொழி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு யோசனை. அல்லாஹ் பார்த்து பார்த்து நம்மளுக்காக செய்யறானே, ஒவ்வொரு முறை அதை பார்க்கும் போதும் அல்லாஹ் அழகாக்கிக்கோன்னு சொல்றானே, இந்த பூமியில அப்படி நான் என்னுடைய இறைவனுக்காக பார்த்து பார்த்து என்ன செஞ்சேன்? என் வாழ்க்கையில எதை நான் என்னுடைய இறைவனுக்காக சரியாக்கிக்கிட்டேன்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கான்னு பாருங்க. இப்போ இப்படி எல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்காக தயார்படுத்தி வச்சிருக்கான். நம்ம சொர்க்கத்துக்குள்ள போகும்போது அல்லாஹ் சொல்றான், அதனுடைய கதவுகள் எப்பயுமே திறக்கப்பட்ட வண்ணம் தான் இருக்குமா. 38வது அத்தியாயத்துடைய 50வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், ஜன்னாத்தின் அதினிம் முஃபத்தஹத்தும் லகும் லஹுமுல் அபுவாப், அவர்களுக்காக சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டே இருக்கும். தன்னுடைய அடியார்கள் ஒரு நீண்ட நெடிய பயணத்திற்கு அப்புறம் களைப்படைஞ்சு இப்ப ஒரு நிரந்தரமான இருப்பிடத்தை நோக்கி வர்றாங்க. அவங்க வந்து நிக்கும் போது கதவு மூடி இருந்து அவங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுறத கூட அல்லாஹ் விரும்புறதில்லை. இப்ப நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு பிடித்த ஒரு விருந்தினர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நம்ம அம்மாவே ஊர்ல இருந்து வராங்க, இல்ல நம்மளுடைய கணவர் ரொம்ப நாள் ஊர்ல வெளியில இருந்துட்டு வராங்க, இல்ல நம்மளுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுல படிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப வரும்போது நம்ம என்ன செய்வோம், அவங்க வர்ற நேரம் வந்துட்டா கதவெல்லாம் திறந்து வச்சு ரெடியா இருப்போம் அவங்க உள்ள வரணுங்கிறதுக்காக. இப்ப இந்த பூமியில ஒரு மனிதர்கள் கிட்ட நம்ம எப்படி அன்பை வெளிப்படுத்துறோமோ அது போல அல்லாஹ், சொல்ல போனா ஒரு சின்ன பிள்ளை எப்படி தனக்கு விருப்பமான செயல் தன் கைக்கு வரும்போது சந்தோஷப்படுமோ அது மாதிரி நம்மளுடைய இறைவன் சந்தோஷத்துல என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போகிறதுக்காக அதனுடைய கதவுகளை திறந்தே அல்லாஹ் வச்சிருக்கான். இப்போ அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை தன்னுடைய நேசர்களுக்காக அழகுபடுத்திட்டே போறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், சொர்க்கத்தை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், நீ உன்னை நீனே அழகாக்கிக்கோன். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், நான் அதனுடைய வாசல்களை மூடவே இல்லை, திறந்தேதான் வச்சிருக்கேன், என்னுடைய நேசர்களுக்கு வந்து காத்திருக்க கூடிய அசௌகரியம் கூட ஏற்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து அல்லாஹ் சொல்றான், சூரா தௌபாவுடைய 72வது வசனத்துல, இப்ப சொர்க்கம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்களை உள்ள விட்டுட்டேன், அப்படியே நீங்க இருங்க, அப்படியே எங்கேயாவது உட்கார்ந்துக்கோங்க, படுத்துக்கோங்க, எந்திரிச்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்கன்னு அப்படியே அல்லாஹ் நம்மள விடுறது கிடையாது. அதுல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றா, மசாக்கின தொய்யிபா, அதுல அவர்களுக்கு நாம் உன்னதமான இருப்பிடங்களை வச்சிருக்கோம். மசாக்கின் அப்படின்னா இருப்பிடம், தங்குமிடம். சக்கன அப்படின்னா வசித்தான், மசாக்கின்னா வசிக்கும் இடம். அரபி படிச்சவங்க இல்ல குரானுடைய மொழிபெயர்ப்பு படிக்கிறவங்களுக்கு தெரியும், மசாக்கின் அப்படிங்கிறது இருப்பிடம், இருக்கிறதுக்கான ஒரு இடம். அப்போ அதுல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், உள்ள வராங்க, உள்ள வந்த உடனே இப்ப அவங்களுக்கு நம்ம அழகான இருப்பிடங்களை தரோம், அழகான இருப்பிடங்களை உங்களுக்கு கொடுக்குறோம். வீடுகள் சொர்க்கவாசிகளுக்கு பல விதத்துல அல்லாஹ் கொடுக்குறாங்க, ஒரு வெரைட்டி தான் இல்ல. சொர்க்கத்துல உள்ள வீடுகளே பார்த்தா அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லக்கூடிய இதெல்லாம் தொகுத்து நம்ம பார்க்கும்போது பலவிதமான வீடுகளை அல்லாஹ் இந்த சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்குறான். எப்படி சில இடங்கள் அல்லாஹ் சொல்லும் போது புயூத்துன்னு சொல்றான், நம்ம அவங்களுக்கு வீட்டை தருகிறோம்னு சொல்றான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒரு வீட்டை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துற மாதிரியே உள்ள வார்த்தை பைத், புயூத். அப்போ சில வீடுகள் இருக்கு,
சிலது அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் குசூர், மாளிகைகள் இருக்கு. ஒரு சில மனிதர்களுக்கான இருப்பிடம் எப்படி இருக்குன்னா மாளிகையா இருக்கு. ஒரு சிலருக்கான இருப்பிடம் எல்லாம் சொல்லும் போது சொல்றான் குரூஃப். குரூஃப் அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்புகளா இருக்கு. ஒரு சிலருக்கு எல்லாம் எப்படி இருப்பிடம் கொடுக்குறான் அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்புகளா கொடுக்குறேன்னு சொல்றான். இன்னொரு சிலருக்கு எல்லாம் சொல்றான் இன்னும் அதுல அவங்களுக்கு நான் எப்படிலாம் வசிப்பிடம் கொடுக்குறேன்னு தன்னோட சூரா ரஹ்மானுடைய 72வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் ஹியாம், அவங்களுக்கு கூடாரங்களை நான் கொடுக்குறேன். அப்போ வீடு அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுக்கறதே எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வீட்டிலையும் அல்லாஹ் நிறைய வகைகளை வச்சிருக்கான். சின்னதா ஒரு வீடு, பெரிய மாளிகை, அவங்களுக்குன்னு அடுக்குமாடி குடியிருப்பு, ஹியாம். ஹியாம்னா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு சின்ன கூடாரம், பீச் ஓரத்துல ஒரு டென்ட் மாதிரி போட்டு 2 சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன கூடாரங்கள். இப்ப இவ்வளோ விதமான இருப்பிடங்களே அல்லாஹ் கொடுக்குறான். இப்ப இந்த இருப்பிடங்களோட அல்லாஹ் இப்ப நிப்பாட்டிடுறது கிடையாது. அதுக்கு அடுத்ததா அல்லாஹ் ஒண்ணு சொல்றான், அவர்களுக்கு சுவனச் சோலைகளில் இருந்து பழங்களை இலகுவாக சாப்பிடுவதற்கான ஏற்பாடை நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். இதே அர் ரஹ்மானுடைய 54வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சுவனச் சோலைகளிலுடைய பழங்கள் கொய்வதற்கு இலகுவாக இருக்கும். அப்போ நம்ம அவங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ள அவங்களை விட்டுட்டோம், அவங்களுக்கான வீடுகளை கொடுத்துட்டோம். இப்ப வீடோட நிறுத்தல, அவங்களுக்குன்னு சில தோட்டங்களை கொடுக்கிறோம், சில பூங்காக்களை நம்ம கொடுக்கிறோம். ஜன்னாத் அப்படிங்கிற வார்த்தை நம்ம டைரக்டா சொர்க்கம் அப்படின்னு மட்டும் அர்த்தம் வச்சிடக்கூடாது. ஜன்னாத் அப்படின்னா தோட்டம், பூங்கா அப்படிங்கிற அர்த்தமும் வரும். அவங்களுக்கு அதுல சோலைகளை கொடுக்கிறோம், ஒவ்வொரு மனிதருக்கும் அதுல நாம் தோட்டங்களை கொடுக்கிறோம் சொல்றோம். அதே போல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 22வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான் ஜன்னாத்தின். ஜன்னத்னா தோட்டம், ஜன்னாத் அப்படின்னா தோட்டங்கள். அந்த தோட்டமும் ஒரு தோட்டம் இல்ல, பல தோட்டங்கள் அல்லாஹ் தன்னுடைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறான். அப்போ ஏன் அல்லாஹ் தோட்டங்களை கொடுக்குறான்? சொர்க்கத்துல வீடு கொடுத்துட்டான், அதுல பலவிதமான வீடு கொடுத்துட்டா, இன்னும் சொர்க்கத்துடைய உணவுகள்லாம் நம்ம கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப மெய்சில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நபிமொழிகள்ல நம்ம கேட்டோம்னா, அந்த ஒவ்வொரு பழமும் நம்ம கடிக்கும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு முறை நம்ம அதை கடிக்கும் போதும் ஒவ்வொரு சுவை வெளிப்படுமா. இப்ப ஆப்பிள்னா நமக்கு பூமியில இப்படிதான் இருக்கும்னு ஒரு சுவை நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா சொர்க்கத்துல உள்ள கனி எப்படி இருக்கும்னா, முதல் கடியில ஒரு சுவை இருக்கும், 2வது கடியில வேற ஒரு சுவை இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய இறை நேசர்களுக்காக அந்த சுவையில கூட பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கான். உணவுல சரி, உடையில சரி, எல்லா விதமான ஆஹ் வாழ்றதுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் கொடுத்துடுறான். கொடுத்துட்டு அதோட நிப்பாட்டிராம அல்லாஹ் தோட்டங்களை தரேன்னு சொல்றான். ஏன் தோட்டங்கள் அல்லாஹ் சொல்றான்னு தெரியுமா? வீடு, உணவு, உடை, இருப்பிடத்தோட அல்லாஹ் நிப்பாட்டி இருக்கலாம்ல. ஏன் தோட்டம் தேவை? எதுக்காக அல்லாஹ் தோட்டம் ஏற்படுத்துறான்? ஏதாவது ஒரு 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 யோசனை இதனாலதான் இருக்குமோ? அல்லாஹ் இதுக்காக தான் உங்களுக்கான தோட்டங்களை தயார்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்றானோ அப்படின்னு. பூமியில நம்ம வாழும்போது நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, நம்ம யாருக்காவது தோட்டம் பிடிக்காம இருந்திருக்கா? பூங்காக்கள் பிடிக்காம இருந்திருக்கா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள கண் குளிர்ச்சியா இருக்கிறனால, இயற்கையை ரசிக்க, அமைதியா இருக்கிறதால, மாஷா அல்லாஹ் நிம்மதியா இருக்கு, விளையாட, வித்தியாசமான பதில் மாஷா அல்லாஹ் விளையாட. ஏன்னா பூமி தான் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு சிறைச்சாலை. சுவனம் சிறைச்சாலை இல்ல. இந்த பூமி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இதை நான் வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ படைக்கலன்னு சொல்றான். ஆனா மறுமை என்னதான், ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது அவர் நிம்மதியா இருக்கலாம், இங்க எதெல்லாம் தவற விட்டாரோ அதெல்லாம் அங்க அனுபவிக்கலாம், அவர் விளையாடி மகிழலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தோட்டங்கள்னு சொல்றதுக்குரிய காரணம் என்னன்னா, இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு மனிதருக்குமே தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குது? ஒரு கூடாரத்து கீழே ஒரு ஒரு முகடுக்கு கீழே அடைஞ்சு கிடக்கிறத விட நல்ல ஒரு ஓப்பனான இடத்துல போய் நிற்கும் போது, நம்மளுக்கு மேல உயர்ந்த வானங்களை பார்க்கும்போது, நல்ல ஜில்லுன்னு காத்து வீசும்போது, கண்ணுக்கு எதிர நிறைய பல வண்ணங்கள்ல பூக்களை பார்க்கும் பொழுது, நிறைய பறவைகளோட விதவிதமான பறவைகளோட ஓசைகள் கேட்கும் போது, அங்க ஓரமா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் உடைய சத்தத்தை கேட்கும் போது எப்படி இருக்கும் மனசு? ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். நம்ம சாப்பிட்டு, நம்ம ட்ரெஸ் போட்டு அழகான வீடுகள்ல படுத்து தூங்குவதை விட ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்ப ஏற்படும்னா அழகான காட்சிகளை பார்க்கும்போது. அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா எங்க கிளம்பி போயிடுறோம்?
சரி, எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம், எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம், நல்ல இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அந்த இயற்கை காட்சிகள் பார்க்கும் போதே மனிதனுக்கு மன அமைதியை தர மாதிரி தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது சொல்றான், இந்த பூமியை போய் சுத்தி பாருங்க, என்னுடைய அருட்கொடைகளை பாருங்க, நான் எவ்வளவு விதங்கள்ல மலர்களை வச்சிருக்கேன்னு பாருங்க, எவ்வளவு விதங்கள்ல பறவைகளை வச்சிருக்கேன்னு பாருங்க, எவ்வளவு விதங்கள்ல பூச்சியை வச்சிருக்கேன்னு பாருங்க. ஒரு சில பூச்சியுடைய நிறங்கள்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். சுபஹான் அல்லாஹ், எப்படி அல்லாஹ் இதை படைச்சான். அப்ப இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அல்லாஹ் இந்த நிம்மதியை ஒரு சொர்க்கவாசிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தோட்டத்தை நான் பரிசா தரேன்னு சொல்றேன். அதுவும் ஒரு தோட்டங்கள் இல்ல, அவரவர் செய்த நன்மைக்கேற்ப அவரவர் இங்க எவ்வளவு தியாகம் செஞ்சாங்களோ அதுக்கேற்ப இப்ப அவங்களுக்கு தோட்டங்களும் இருக்கு. ஒரு தோட்டம் உள்ளவரும் இருக்காங்க, 2 தோட்டம் உள்ளவங்களும் இருக்காங்க. அல்லாஹ் யார் இந்த பூமியில் என்னை அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு 2 சுவன சோலைகளை நான் தர்றேன்னு சொல்றான். அப்போ இந்த தோட்டம் ஒரு மனிதனுக்கான ரிலாக்ஸேஷன். எப்படி இந்த பூமியில நம்ம வேலை செஞ்சு கலைச்சு டயர்டா இருக்கும்போது ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்க இயற்கை காட்சிகளை பார்த்து அந்த தோட்டத்தை பார்த்து அங்க இருக்க பூக்களை பார்த்து ரிலாக்ஸ் ஆகுறோமோ, அதே போல மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய ஒவ்வொரு அடியாரும் ரிலாக்ஸா இருக்கணும் நல்லா விரும்புறான். அப்படி என்ன செஞ்சுட்டோம் நம்ம ரிலாக்ஸ் ஆறதுக்கு? ஏன் அங்க போய் ரிலாக்ஸேஷன் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான்? உணவு கொடுத்தா, உடை கொடுத்தா, இருப்பிடம் கொடுத்தா சரி, நம்ம இளைப்பாறணும், நம்ம ரிலாக்ஸ் ஆகணும் நல்லா ஏன் தோட்டங்களை ஏற்படுத்தினா? ஏன்னா மனிதன் ஒரு நீண்ட நெடிய பயணத்திற்கு அப்புறம் இப்ப அல்லாஹ் கிட்ட ஓய்வுக்கு போறான். அப்படிதானே? இந்த உலகத்தை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிருந்தோம்னா அந்த பயண கலைப்பு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதே நேரத்துல அல்லாஹ்விற்காக வாழ்ந்த ஒவ்வொரு அடியாருக்கும் இந்த பூமியில இருந்து பயணம் பண்ணி போகும்போது அந்த பயண கலைப்பு கண்டிப்பா தெரியும். அப்ப நீண்ட பயணம், மனிதனுடைய பயணம் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு? மனிதனுடைய பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு? ஆலமுல் அர்வாஹிலிருந்து பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு அப்படியும் சொல்லலாம். ஆனா உண்மையா ஒரு மனிதனுடைய பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஆலமுல் அர்வாஹில இருந்து ஆரம்பிக்குது. அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சொர்க்கமும் நரகமும் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு படைப்பும், பூமி, வானம், சொர்க்கம், நரகம், ஜின்னு, ஷைத்தான் இவங்க எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன செஞ்சானா 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கம் நரகம்னு ஒவ்வொரு படைப்பும் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் தன்னுடைய எழுதுகோலை படைச்சானா. எழுதுகோலை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றானா, அதுக்கு கட்டளை இடுறானா, எழுது அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறான். கட்டளை இட்ட உடனே இப்ப அந்த எழுதுகோள் அல்லாஹ் கிட்ட கேக்குதா, நான் என்ன எழுத, யா அல்லாஹ் நான் என்ன எழுத அப்படின்னு கேக்குதான். கேட்ட உடனே அல்லாஹ் சொல்றானா, இந்த படைப்பு படைக்கப்படுவதில் தொடங்கி இது அழிக்கப்படுகின்ற நாள் வரை என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதுன்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த பேனா எல்லா விஷயங்களையும் எழுதுது. அந்த ஏடுக்கு பேரு தான் லவ்ஹுல் மஹ்ஃபூல் நம்ம சொல்றோம். அப்போ எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அதுல எழுதிட்டான். அதுல யார பத்தியும் இருக்கு, நபிமார்களை பத்தியும் இருக்கு, உங்களை பத்தியும் இருக்கு, என்ன பத்தியும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சாப்டரா இருக்கு. அப்போ அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் அல்லாஹ் எழுத ஆரம்பிச்சதுல இருந்தே நம்மளுடைய பயணம் தொடங்கியாச்சு. இப்போ சுமையானா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ஃபாத்திமா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நிஷா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் நமக்குன்னு ஒரு பக்கத்தை போட்டு லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுத ஆரம்பிச்சான் பாத்தீங்களா? அப்பவே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கிருச்சு. அப்புறம் அங்கிருந்து என்ன ஆகுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். படைச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விழா எலும்புல அல்லாஹ் தட்டும் பொழுது இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய கடைசி மனிதர் வரைக்கும் ரூஹுடைய நிலையில அந்த இடத்துல ஒன்று கூடுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செய்திகள் தான், ஒரு நினைவூட்டலுக்காக. ரூஹுடைய நிலையில என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று கூடுறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால். அங்க இருந்து அல்லாஹ் இந்த ரூஹுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணா, அழிச்சிட்டானா? இல்ல. இந்த ரூஹுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தனி ஒரு இடத்துல வச்சிருக்கான். அதுக்கு பேருதான் ஆலமுல் அர்வாஹ். ஆலமுல் அர்வாஹ்ல எல்லாருமே ரூஹுடைய நிலையில தான் இருந்தோம். அப்போ இந்த பூமிக்கு நம்ம வர்ற நேரம் வேணா ஒருத்தர் முந்தி வரலாம், ஒருத்தர் பிந்தி வரலாம். ஆனா எல்லாருடைய ஆன்மாவுக்கும் வயசு என்னதான், ஒரே வயசுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட போதே அந்த ஆன்மாக்கள் எல்லாமே படைக்கப்பட்டு ஆலமுல் அர்வாஹ்ல இருக்கு. எப்படி நம்மளுக்கு மன்னரை வாழ்க்கை நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயமோ அதே போல இந்த ஆலமுல் அர்வாஹ் அப்படிங்கிறதும் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்.
அப்ப ஆலமுல் அருவாஹ்ல இப்ப மனிதன் இருக்கான். அடுத்து என்ன ஆகுது? அல்லாஹுடைய நாட்டப்படி இந்த பூமியில் அல்லாஹ் யாருக்கு நம்ம பிள்ளையா பிறக்கணும்ன்றத நாடி லவ்ஹுல் மஃபூல்ல எழுதியிருந்தானோ அதன்படி அந்த ஒரு தாயுடைய கருவறையில அல்லாஹ் இப்ப நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறான். அடுத்து என்ன ஆகுது? அந்த கருவறையில ஒரு சில நாட்கள் நம்ம இருந்து அடுத்து நம்ம பூமியில நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். பூமியில ஆரம்பிச்சு பூமியில நம்ம வாழ்ற காலம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பயன்படுத்தி வாழ்றோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றோம். அல்லாஹ்வுக்கு நிராகரிப்பு செஞ்சு வாழ்றோம். எப்படியோ ஒரு வகையில ஒரு 50 60 70 ஆண்டு காலம் அல்லாஹ் தீர்மானிச்சபடி இந்த பூமியில வாழ்றோம். இப்ப இந்த பூமியில அல்லாஹ் உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தீர்மானித்த உடனே இப்ப பூமியில இருந்து இந்த ஆன்மா பயணம் பண்ணி எங்க போகுதுன்னா மண்ணறைக்கு போகுது. அடுத்து மண்ணறையில கொஞ்ச காலம் அது வாழுது. அதனுடைய செய்த நன்மைக்கு தீமைக்கு ஏற்ப ஒண்ணு நிம்மதியா வாழுது, இல்லாட்டி ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவுல வாழுது. இப்ப மண்ணறைக்கான நேரம் முடிஞ்சு மறுமை வரப்போகுதுன்னு அல்லாஹ் அறிவிச்ச உடனே இப்ப மண்ணறையில இருந்து அந்த ஆன்மா எந்திரிச்சு இப்ப மறுமையை நோக்கி போகுது. மறுமையில தான் இப்ப ரொம்ப ஆண்டு காலம் காத்திருந்து தன்னுடைய இறைவனை சந்திச்சு தனக்கான விசாரணையை முடிச்சிட்டு இப்பதான் அந்த ஆன்மா ரெஸ்ட் எடுக்கவே போகுது. பாருங்க சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பயணம். நம்ம நினைக்கிறோம் இந்த பூமி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியறதால, இந்த துன்யா வாழ்க்கை மட்டும்தான் நம்ம முக்கியம்னு நினைக்கிறதால இதுல உள்ளது மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு முன்பாகவும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு, இப்பயும் ஒரு வாழ்க்கை இருக்கு, இதுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்ப இவ்வளோ ஆண்டு காலம் பயணத்துக்கு பின்பு இறைவன் முன்னாடி போய் அந்த ஆன்மா நின்று, யா ரப்பே இதுதான் என்னுடைய அமல்கள் இறைவன் கிட்ட சமர்ப்பிச்சு அதை இறைவன் சரி பார்த்து நீ சொர்க்கவாசி நீ நரகவாசின்னு தீர்மானிச்சு இப்ப சொர்க்கவாசியா இருந்தா அவர் சொர்க்கத்துக்குள்ள போகும்போது இறைவன் பாக்குறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு பூமியில வாழ்ந்தானே, தன்னுடைய பயணத்தை எனக்காகவே அமைச்சுக்கிட்டானே, அப்போ இந்த மனிதன் இங்க ரிலாக்ஸ் ஆகணும், இந்த மனிதன் இங்க ஓய்வெடுக்கணும்னு அல்லாஹ் விரும்புறனாலதான் நம்மளுக்கு அங்க தோட்டங்களா எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். இப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம், நீங்க இப்போ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்க களைப்போட தான் தங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா இருந்திருக்காங்க. களைப்பாக தான் தங்களோட வாழ்க்கை ஃபுல்லா அல்லாவுக்காக செலவழிச்சனால. அதே நேரம் ஒரு இறை நிராகரிப்பாளரா இருந்தா அவருக்கு எந்த களைப்புமே இந்த பூமியில தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த பயணங்கள்ல அவர் எங்கேயுமே அல்லாஹுக்காக எந்த கஷ்டமும் சிரமமும் பட்டிருக்க மாட்டார். அப்போ அல்லாஹ் அதுக்கு பகரமா என்ன செஞ்சிருவான்? மறுமையில அவருக்கு கஷ்டங்களை மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். நீ பூமி முழுக்க ஓய்வெடுத்துட்ட, இந்தா இப்போ அதுக்கு பகரமா நீ நெருக்கடியான வாழ்க்கையை வச்சுக்கோன்னு அல்லாஹ் கொடுக்குறான். இப்ப ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் பூமியில நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டு தன்னுடைய இறைவனை வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நிரந்தர இருப்பிடத்தை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அவர் ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிறத இறைவன் விரும்புறான். அதனால அவங்களுக்கு தோட்டங்களை கொடுக்கணும். இந்த தோட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்? பூமியில ஒரு தோட்டம் அப்படின்னா அதுல என்னென்னலாம் நம்ம பார்ப்போம்? நீங்க ஒரு பூங்காக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூந்தோட்டத்துக்கு போறீங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாப்பீங்க? பழம் இருக்கும், காய்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும். வேற என்னென்ன காட்சிகள்லாம் பார்ப்போம் நம்ம? மனிதர்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, அருவிகள் இருக்கும், நண்பர்கள் பேசிட்டு இருப்பாங்க, புதுசா திருமணமானவங்க இருப்பாங்க, இல்ல திருமணமாய் வயது முதிர்ந்த வயதானவங்களும் அந்த இடத்துல இருப்பாங்க. ஒரு சிலர் அன்பா பேசிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் கோவமா பேசிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் சந்தோஷமா அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் கவலையா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பூமியில நம்ம ஒரு இடத்துக்கு போனா, ஒரு தோட்டத்துக்கோ இல்ல ஒரு பூங்காவுக்கோ போனா இவ்ளோ விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அப்போ சுவனத்துடைய தோட்டத்துல என்னென்னலாம் இருக்கும்? அல்லாஹ் அதுல என்னென்ன இருக்கும்னு சொல்றான் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? கூடாரங்கள், ஹியாம் அப்படின்னு சொல்லி சொர்க்கவாசிகளுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்க கூடாரங்கள் எல்லாமே இப்ப இந்த தோட்டங்கள்ல தான் இருக்கும். இப்ப அவங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்வாங்க? இறங்கி வந்து இளைப்பாறுறதுக்காக இந்த ஹியாம்ல இருப்பாங்க, இந்த கூடாரங்கள்ல இருப்பாங்க. இந்த கூடாரங்கள்ல தான் அல்லாஹ் அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்காக தயாரிச்சு வச்ச சொர்க்கத்துடைய எல்லா ஆஹ் விஷயங்களும் இருக்கும். அவங்களுக்காக தயாரிச்சு வச்சேன்னா இப்ப ஆண்களா இருந்தா ஹூருல் ஈன் பெண்கள், அவங்க இப்ப எங்க இருப்பாங்க? இந்த கூடாரத்துலதான் இருப்பாங்க. நமக்காக பணிவிடை செய்யக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான்ல குரான்ல, அவங்க எங்க இருப்பாங்க? இந்த கூடாரத்துலதான் இருப்பாங்க. அப்போ இந்த இளைப்பாறக்கூடிய தோட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கூடாரங்கள்ல தான் நம்மளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய எல்லா மனிதர்களும் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் கொடுத்த அந்த மாட மாளிகைகள்ல யார் இருப்பா? அல்லாஹ் கொடுத்த அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்ல யார் இருப்பா?
அப்படின்னா அது எல்லாமே அல்லாஹ் நமக்கு பிரைவேட்டா கொடுத்தது. அது நம்ம மட்டும் அனுபவிக்க கொடுத்தது. அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கான இடம். அங்க இருந்து நம்ம வெளியில வந்து இந்த கூடாரங்கள்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கு வரோம் பாத்தீங்களா? இப்பதான் அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்தி விட்ட எல்லா வசதிகளும் வருது. அந்த கூடாரங்கள்ல சேர் இருக்கும். அதுல அவங்க நம்ம அல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்கல்ல, அதுல அவங்க சாய்ந்து கொள்வாங்க. அவங்களுக்கு தண்ணீர்களை பரிமாறுறதுக்காக முத்துக்கள் போல சிறுவர்கள் சுத்தி சுத்தி வருவாங்க. அங்க நிறைய பழங்கள் இருக்கும். எந்த பழத்தையும் அவங்க சிரமப்பட்டு எந்திரிச்சு பறிச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலே அந்த பழம் என்ன செய்யும்? தாழ்ந்து அவங்க கைக்கு வந்துரும் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்றான்ல. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தோட்டத்துல நடக்கும். இதை தாண்டி வேற என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தோட்டங்கள்ல அவங்க அவங்க நண்பர்களுக்கு கூட பேசிக்குவாங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுவனவாசியும் அவரவருடைய வீட்டுல இருந்து இறங்கி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள உரையாடிக்குவாங்க. நீங்க என்ன அல்லாஹுக்காக தியாகம் பண்ணீங்க? நீங்க என்ன அல்லாஹுக்காக தியாகம் பண்ணீங்க? எனக்கு ஏன் அல்லாஹ் இந்த அந்தஸ்து கொடுத்திருக்கான் தெரியுமா? வாழும்போது அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில எப்படிலாம் அருட்கொடைகள் நிகழ்த்தினான் தெரியுமா? எவ்வளவு அற்புதங்கள் நான் சந்திச்சேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இப்போ இந்த தோட்டத்துக்குள்ள வரும் பொழுதுதான் நம்ம எல்லாரையும் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எல்லாரையும்னா யாரை இப்ப நம்ம அங்க பார்க்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கலாம். நம்ம சஹாபாக்களை பார்க்கலாம். நம்ம பார்த்து படிச்சு வியந்த எத்தனையோ நபி தோழர்கள் இருப்பாங்கல்ல. இவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நம்ம நினைச்சிருப்போம்ல. அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த சொர்க்க சோலைகள்ல ரிலாக்ஸ் ஆக வரும்போது இப்ப நம்மளும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்போ இந்த சொர்க்க சோலைகள்ல நிறைய விதமான மனிதர்கள் இருக்காங்க. இதுல உங்களுக்கும் எனக்கும் இடம் இருக்குமா? வந்து ரிலாக்ஸா இருக்க போற இந்த சொர்க்க சோலையில உங்களுக்கும் எனக்கும் இடம் இருக்குமா? இந்த காட்சிகள் எல்லாத்தையும் நம்மளும் பார்ப்போமா? நம்மளும் ரசூலுல்லாவை பார்ப்போமா? நம்மளும் நபித்தோழர்களை பார்ப்போமா? இல்ல நம்மளுக்கு விருப்பமான மனிதர்களோட உட்கார்ந்து நம்மளும் உரையாடுவோமா? அப்படின்னா உரையாடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் இப்படிதான் சொர்க்கத்துடைய தோட்டத்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கான். இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதான் இந்த தொடர் முழுக்க நம்ம பார்க்க போறோம். எப்படி பூமியில உள்ள தோட்டத்தில் விதவிதமான மனிதர்கள் இருக்காங்களோ அதே போல சுவனத்துடைய தோட்டத்திலும் விதவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. இந்த விதவிதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்றது நான் அழகுல சொல்ல வரல, அழகு கூட அழகு குறைய அப்படி சொல்ல வரல, நிறத்துல சொல்ல வரல, நிறம் வெள்ளை இல்ல நிறம் கம்மியா அப்படி சொல்ல வரல. இளமையானவங்க இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க. அந்த அடிப்படையிலையும் நம்ம பேச போறது இல்ல. நம்ம எந்த அடிப்படையில பேச போறோம் அப்படின்னா, எத்தனை விதவிதமான தன்மைகள் உள்ள மனிதர்கள் சொர்க்கத்துல இருப்பாங்க. இப்ப அந்த சுவனத்துடைய தோட்டங்கள் எந்த மாதிரியான தன்மை கொண்ட மனிதர்களுக்கு உரியது. இப்ப அந்த தன்மைகள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்மளும் அதுல ஒரு நபரா இருந்து அந்த காட்சிகளை பார்ப்போம். அந்த தன்மை நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தன்மைகளை வளர்த்து அந்த சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுவனத்தை பத்தி சொல்லும் போது எவ்வளவு அழகா நம்மளுக்கு எடுத்துரைக்கிறான். அல்லாஹ் ஆசை ஆசையா குரான்ல சொல்றான். குரான்ல அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி ஒவ்வொரு வசனங்களையும் சொல்லும் போது பார்த்தா நம்மளுக்கு தோணும், அல்லாஹ் இவ்வளவு சிரமம் எடுத்து சொல்லணுமா? உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, அதுல நீங்க வந்து ரிலாக்ஸா இருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருக்கலாம் தானே. அல்லாஹ் அது ரொம்ப விருப்பப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துரைக்கிறான். நான் இப்படி எல்லாம் உங்களுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி எல்லாம் அதை அழகுபடுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான். ஆனா இவ்வளவு நீண்ட நெடிய வர்ணனைக்கு பின்பு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, நாளை ஒவ்வொரு அடியாரும் அந்த சொர்க்கத்துக்குள்ள போய் அதை உண்மையா தன்னுடைய கண்களால பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்ற மாதிரி எந்த கண்ணும் பார்த்திராத சொர்க்கமா அது இருக்குமா, எந்த காதும் கேட்டிராத சொர்க்கமா இருக்குமா, எந்த இதயமும் கற்பனை பண்ணி பார்க்காத அளவு அது இருக்குமா. இவ்வளவு விஷயங்கள் கேட்டு நமக்குள்ள ஒரு சில கற்பனைகள் எல்லாம் ஓடி இருக்கும்ல, இப்படிலாம் இருக்கும் இப்படிலாம் இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டதா சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இந்த பூமியில உள்ள தோட்டங்கள்ல நம்ம போய் எவ்வளவு அழகான காட்சிகள் பாக்குறோம், அதை அப்படியே சேகரிச்சு வச்சுக்கிறோம் இல்ல. இவ்வளவு அழகான நிகழ்வுன்னு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். இந்த சேகரிச்ச நிகழ்வுகள் எல்லாத்தையும் விட சொர்க்கம் அழகா இருக்கும். இங்க நம்ம கேட்கிற பறவைகளுடைய சத்தம், இனிமையான காத்துடைய சத்தம், இது எல்லாத்தையும் விட சொர்க்கத்துடைய சத்தம் வித்தியாசமானதா இருக்கும். நம்ம எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருந்தாலும் இந்த கற்பனைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதா சொர்க்கம் இருக்கும். இத சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு ஆன்மாவும் இதுவரை அனுபவிக்காத ஒரு சுகம் சொர்க்கத்துல அவருக்கு கிடைக்கும்.
இப்ப எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த இதயமும் கற்பனை பண்ணிருக்காது. இறுதியா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, எந்த ஒரு மனிதரும் இதுவரைக்கும் இந்த உலகத்துல அனுபவிக்காத ஒரு சுகத்தை அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஏன்? இந்த உலகத்தில் அவர்கள் செய்த நற்செயல்களுக்கு பகரமாக இதுவரை யாரும் அனுபவிக்காத சுகத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்போ இவ்வளோ அழகு, இவ்வளோ அற்புதம், நம்மளுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது சொல்றான், இந்த சொர்க்கத்துக்குள்ள இப்போ ஒரு அடியார் போகும்போது அவர் என்ன சொல்வார் தெரியுமா? என்ன சொல்வோம்? என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? சொர்க்கத்துக்குள்ள முதல்ல போகும்போது, அதை பார்க்கும்போது நம்ம என்ன வார்த்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்போம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானுடைய 39வது வசனத்துல இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரும்போது மாஷா அல்லாவா, சரி, ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரான். சொர்க்கத்துக்குள்ள அவங்க போவாங்க, அவங்களுக்கான ஆறுகள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போகும்போது என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லா, இந்த வார்த்தையை தான் அவங்க சொல்லக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த உலகத்துல நான் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், என்னுடைய இழப்பு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தது போலவே எனக்கு என்ன செஞ்சுட்டான்? பரிகாரம் செஞ்சுட்டான். எனக்கான கூலிய அழகிய முறையில் என்னுடைய இறைவன் திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூமியில நம்ம ஒரு நல்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்கும். வீட்டுல வந்து கதவை திறந்து ஃபேன் போட்டு நம்மளோட சேர்ல உட்காரும் போது நம்ம சொல்லுவோம்ல, அல்ஹம்துலில்லாஹ், இப்பதான்ப்பா ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை ஒவ்வொரு சுவனவாசியும் சொர்க்கத்துக்குள்ள போகும்போது சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்துட்டான். இப்போ இவ்வளவு அழகான சொர்க்கத்துல, இவ்வளோ நிம்மதி அளிக்கக்கூடிய சொர்க்கத்துல, இந்த பூமியில தான் ஒரே கஷ்டம், கவலைகள் எல்லாமே. அதனாலதான் அல்லாஹ் இந்த பூமிக்கு பேரே துன்யான்னு வச்சிருக்கான். துன்யானா என்ன அர்த்தம்னா தாழ்வானதுன்னு அர்த்தம். ஹயாத்து துன்யா, தாழ்வான வாழ்க்கை. நம்ம உலக வாழ்க்கைன்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா குறைவான வாழ்க்கை, ரொம்ப கம்மியான வாழ்க்கை. அப்போ இதுக்கு கம்மியான வாழ்க்கைன்னு அல்லாஹ் பேர் வச்சிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட உயர்ந்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த உயர்ந்த வாழ்க்கை தான் ஜன்னா. இப்போ அந்த சொர்க்கத்துல உலாவக்கூடிய மனிதர்கள் யார் யாரா இருப்பாங்க? அந்த சொர்க்கத்துடைய தோட்டங்கள்ல ரிலாக்ஸா இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் யாரு? தங்களுக்குள்ள உரையாடிக்க போறது யார் யாரு? அதுல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்குமான இடம் வச்சிருக்கானா? அந்த இடம் இல்லைன்னா அதை எப்படி நான் தயார்படுத்திக்கிறது? நான் அங்க ஒரு மனிதரா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்த்து அந்த மனிதர்களா நம்ம ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த ரவுலத்துல் ஜன்னா அப்படிங்கிற தலைப்பே நம்ம எடுத்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புல ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு தன்மைகளை பத்தி பார்க்க போறோம். சொர்க்கவாசிகள்ல, சொர்க்கத்துடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள், எப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் அங்க இடம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க பூமியில அப்படி இருக்குதான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் போகணும்னா அதுக்கான மனிதர்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும். அப்படிதானே? பார்லிமெண்ட்டுக்குள்ள எல்லாரும் போயிடலாமா? போக முடியாது. யார் அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் அந்த தகுதியை பூர்த்தி பண்ணிருக்காங்களோ அவங்கதான் போக முடியும். ஒரு மருத்துவமனையில ஆபரேஷன் பண்ணக்கூடிய தியேட்டர்ல எல்லாருமே உள்ள நுழைஞ்சிடலாமா? யார் அந்த தகுதி பெற்ற மனிதர்களா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நுழைய முடியும். அப்போ சுவனத்து பூங்காக்களுக்குள்ள உள்ள போறதுக்கான அனுமதி யாருக்கு இருக்கு? அந்த அனுமதியை நான் பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம கற்பனை பண்ணி பார்த்து அந்த இடத்தை அடையக்கூடியவங்களா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ அமல்கள் செஞ்சிருக்காங்க, எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. அந்த தியாகங்கள் எல்லாம் அவங்க செஞ்சதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தை பத்தி அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க சொர்க்கத்தில் ஒரு நபரா நின்று அதை யோசனை பண்ணி பார்த்தாங்க. ஓ, இதெல்லாம் இப்படி இருக்குமோ, அப்ப இதெல்லாம் எனக்கு கிடைக்கணுமே, அதை விட இந்த பூமியுடைய சுகங்கள் எனக்கு பெருசு இல்லையே நினைச்சாங்க. அப்போ இந்த கற்பனை அவங்களுக்கு இருந்ததாலதான் அவங்களுக்கு அந்த இடத்தை அடைய முடிஞ்சது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, உங்கள யார் அல்லாஹுக்காக அழகிய வியாபாரம் யார் அல்லாஹ் கிட்ட செஞ்சுக்க போறீங்க? அழகிய வியாபாரம்னா ஏதாவது ஒண்ணு இந்த பூமியில நீங்க கொடுத்துட்டு இன்னொரு புறம் மறுமையில அல்லாஹ் கிட்ட இருந்து ஒண்ணு வாங்கிக்க போறீங்க. இப்படி யார் அழகிய வியாபாரம் செய்ய போறீங்கன்னு சொன்ன உடனே அபு தஹ்தா அப்படிங்கிற ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, தாங்கிட்ட இருந்த 600 பேரிச்சம்பழங்களோட மரத்தோட இருந்த ஒரு தோட்டத்தை அல்லாஹுடைய பாதையில கொடுக்கிறார். என்ன வியாபாரம் அவர் செய்யறாரு?
இந்த தோட்டத்தை இங்க கொடுத்துட்டு இதுக்கு பதிலா நான் சொர்க்கத்துல என்ன செய்ய போறேன், ஒரு தோட்டத்தை வாங்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரம் ரசூல்லா கிட்ட செஞ்சுட்டு வந்துடுறாங்க. இந்த வசனத்தை கேட்ட உடனே வந்த உடனே தோட்டத்துக்கு வெளியில நின்றுட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு. யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தாவே இங்க வாங்க, நான் இந்த தோட்டத்தை அல்லாஹுடைய பாதையில நான் கொடுத்துட்டேன், அல்லாஹ் கிட்ட இதை நான் வியாபாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த உம்மு தஹ்தாவும் அவங்களுடைய மகனும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, 600 பேரிச்ச மரங்கள்னா அது எவ்வளவு அடர்த்தியான தோட்டமா இருக்கும். அந்த மரங்கள்ல இருந்து விழுந்த பேரிச்சம்பழங்களை ஒவ்வொன்னா பெறக்கிட்டு இருக்காங்க, அதை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப தன்னுடைய மகனுடைய கையிலையும் பேரிச்சம்பழம் இருக்கு, இவங்களுடைய கையிலையும் பேரிச்சம்பழங்கள் இருக்கு. அப்ப இவர் இப்படி சொன்ன உடனே அவங்க தன்னுடைய கையில இருந்தது எல்லாத்தையும் போட்டுட்டு தன்னுடைய மகன் கையில இருந்த பேரிச்சம்பழங்களையும் தட்டி விட்டுட்டு சொல்றாங்க, அபு தஹ்தாவே நீங்க இதுவரைக்கும் செய்த வியாபாரத்திலேயே சிறந்த வியாபாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு இவங்கள நன்மை செய்ய தூண்டியது எது அப்படின்னா, அவங்க சொர்க்கத்தை பூமியில இருந்து பார்க்கல, சொர்க்கத்துல இருந்து பார்த்தாங்க. இப்ப நம்மளும் இந்த வகுப்பு முழுக்க சொர்க்கத்துடைய மனிதர்களுடைய தன்மைகளை கேட்க போறோம். ஆனா கேட்கும் போது எங்க இருந்து கேட்கணும்னா, சொர்க்கத்துல ஒரு நபரா இருந்து இதை நான் எனக்கு சரி பண்ணிக்கணும், இந்த குணம் என்கிட்ட வரணும், இதை நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கேட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அழகிய விஷயங்களை அடையக்கூடியவங்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த இதயமும் கற்பனை செய்திராத, எந்த ஆன்மாவும் அனுபவிக்காத ஒரு சுகத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் ஆக்கியருள துவா செய்தவளாக என்னுடைய இந்த அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரதவுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய கிளாஸ்ல நம்ம சொன்ன மாதிரியே சொர்க்கத்துடைய மனிதர்களுடைய தன்மைகள் ஒவ்வொரு தன்மைகளா இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.